கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 163ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது சங்கீதங்களின் புத்தகம் 92ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆமேன். நாம் பிரியமானவர்களே, கர்த்தரை சார்ந்திருக்கிற நமக்கு இது ஒரு தேவ பலன், இது பலத்த கோட்டையாக பாதுகாப்பாக இருக்கிறது. நாம் நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருந்து கர்த்தரிடத்திலே இப்படி கேட்க வேண்டும், காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் என்று விசுவாச அறிக்கையிட்டு புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று ஒவ்வொரு காலை வேளையிலும் தேவனை நோக்கி நாம் ஜபத்திலே அவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? நாம் இப்பொழுது விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம், கேட்டு பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் அப்படியே வாய்க்க செய்வார். சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாள்தோறும் உம்முடைய வல்லமையான அபிஷேகிக்கப்பட்ட எண்ணெயினாலே எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எங்களை நிரப்பி உமக்கு சித்தமானதை செய்கிற பாத்திரங்களாக நீர் எங்களை பயன்படுத்தும். உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நிச்சயமாய் நீர் எங்களுக்கு தந்து பலப்படுத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனனை பலப்படுத்துகிற கிறிஸ்து நீர்தாம் என்பதை நாங்கள் முழு நிச்சயமாய் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, விசுவாசியுங்கள், அறிக்கை செய்யுங்கள், கிரியையிலும் உங்கள் விசுவாசத்தை தேவனுக்கு முன்பாக தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த கிரியைகளை செய்வார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ என்று சொல்லுகிறார். விசுவாசியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.